அம்மா உணவு தான் சாப்பிட்டுருந்தேன், இதே பைசைக்கு சாப்பிட்டுருந்தேன். ஆனால் இப்போ வந்து விஜய் வந்தவொடனே ஒரு மாற்றம், நல்லா டேஸ்ட் இருக்குது, சுத்த உட்காந்து சாப்பிடுறது நல்லா தெளிவான டைல்ஸ் வந்து தொடச்சி பளிச்சுன்னு காட்டுறாங்க. நல்லா இருக்குங்களா சாப்பாடு? இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நல்லா இருக்குது. காலையில் இட்லி நல்லா இருக்குது, பொங்கலும் நல்லா இருக்குது. ஏன்னா முன்ன இட்லி நல்லா இருக்காது, சாப்பிட முடியாது, புளிப்பாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நல்லா மிச்ச கடையில் எப்படி இருக்குது அதே மாதிரி. நாங்கள் கேன்டீன் ஆரம்பிச்சதுலேருந்து 13 வருஷமா ஒர்க் பண்ணுறோம். 300 ரூபாயில ஆரம்பித்தோம். இப்போ வந்து 25 ரூபாய் தான் ஸ்டாலின் வந்து ஏற்றிருக்காரு. அது எப்படி எங்களுக்கு பத்தும்? லீவ் கிடையாது. மொத்தத்தில் 24 மணி நேரம் நாங்கள் ரன்னிங்லேயே இருக்கணும். இங்கே ஒரு தீபாவளி, பொங்கல் எதுக்குமே எங்களுக்கு லீவ் கிடையாது. லீவ் போட்டால் சம்பளம் பிடிச்சிப்பாங்க. அதனால எங்களுக்கு லீவு வேணும் ஃபர்ஸ்ட். அம்மா உணவகத்தில் ஒரு நாளைக்கு எவ்வளோ பேர் சாப்பிடுவாங்க? 500 பேர் 600 பேர் வருவாங்க. ஒரு சில டைமில் 400 பேர் வருவாங்க. 3 வீக்ஸாக வந்து இந்த சைடு தான் வருவேன், உள்ளே வர மாட்டேன். ஏன்னா ஃபுல்லாக வந்து அவ்வளோ க்ளீனாக இருக்காது. அந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் நல்லா இருக்காது. இப்போ தான் வந்து ஒரு 1 வீக்காக இங்கே வந்து சாப்பிட்ருக்கேன். பார்த்தா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டாங்க, ஃபுட்டு நல்லா இருக்குது. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆரனூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் கதிர். அதாவது அம்மா உணவகம் எதற்காக ஆரம்பித்தாங்கன்னா, புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது எல்லாரும் வயிறார சாப்பிட்ணும், யாரும் பசியோடும் பட்டினியோடும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி குறைந்த விலையில் வந்து நிறைவா கொடுக்கணும்னு சொல்லி தான் இந்த உணவகம் ஆரம்பித்தாங்க. ஒரு சில குற்றச்சாட்டுகளும் வைக்கப்பட்டாங்க. சென்ற ஆட்சியில் வந்து இது சரியாக பராமரிக்கப்படலை அப்படின்லாம் சொன்னாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தாவேக அரசாங்கம் வந்ததுக்கப்புறம் அம்மா உணவகம் பற்றி மறுபடியும் பேச்சு எடுத்திருக்காங்க. என்னடா பேச்சுனா வந்து அம்மா உணவகம் மறுபடியும் மீண்டும் நல்லா செயல்படணும், நிறைய வந்து அம்மா உணவு வரப்படணும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த உணவுகளை வந்து நிறைய மெனுக்கள் ஆட் பண்ணணும், அதுக்கப்புறம் சுற்றி இருக்க இந்த என்வாயன்மெண்ட் அதுக்கப்புறம் க்ளீனாக வச்சுக்கணும், கிச்சன் நீட்டாக இருக்கணும், எல்லாமே பக்காவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முயற்சிகள் ஏற்படுத்திட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக என்ன சொல்லணும்னா, நிறைய மினிஸ்டர்ஸ் வந்து அம்மா உணவகம் வந்து அவங்க வந்து சாப்பிட்டு பார்த்து ஃபுட்டு நல்லா இருக்கா, டேஸ்ட் நல்லா இருக்கா, இல்லை வேறு ஏதாவது பண்ணலாமா, அதுக்கப்புறமா போய் செக் பண்ணுறது, கிச்சனில் போயிட்டு நேராக வந்து எப்படி சுத்தமாக சமைக்கிறாங்களா, என்ன மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லி நிறையா வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அதனால் நம்மளும் நேராக வந்து அம்மா உணவகம் வந்துட்டோம். இங்கே எப்படி இருக்குது, ஃபுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி சாப்பிட்றவங்க கிட்டையும் அதுக்கப்புறம் இங்கே வேலை செய்கிற ஊழியர்கிட்டையும் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இன்னும் மாற்றப்படணும், இந்த ஆட்சியில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும், அப்படி எல்லாமே இந்த வேலையை கேட்டு தெரிஞ்சுக்கப்புறம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எல்லா அம்மா உணவகத்துக்கும் அமைச்சர்கள் வர்றாங்க, வந்து செக் பண்ணுறாங்க, கிச்சன்லாம் செக் பண்ணுறாங்க, சாப்பிட்லாம் பார்க்குறாங்க. நம்ம இங்கே அம்மா உணவகத்துக்கு அமைச்சர் வந்தாங்களா? வந்தாங்க சார், வந்தாங்க பார்த்தாங்க, சப்பாத்தி சாப்பிட்டு பார்த்தாங்க, டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க. எல்லாத்தையும் கிச்சன்லாம் பார்த்தாங்க, எல்லாத்தையும் கூடிய சீக்கிரத்தில் நாங்கள் சரி பண்ணி கொடுத்துருவோம் சொன்னாங்க. ஃபேன் இல்லை, இந்த ஒரு ஃபேனை ரெடி பண்ணி கொடுத்தாங்க. லைட் இல்லை, இருட்டாக இருந்தது, ஒரே பயமாக இருக்கும் எங்களுக்கு இங்கே. அதனால் லைட்டெல்லாம் மறதுனால லைட்டெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. எல்லாம் ஃபேன் எல்லாம் ரெடி பண்ணுறேன்ட்டு அளவு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இது எவ்வளோ நாளில் சரி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க உங்ககிட்ட? 10 டேஸில் சொல்லியிருக்காங்க. தெரியல, 10 டேஸில் நான் பண்ணிடுறேம்மா சொல்லியிருக்காங்க. இப்போ வேறு ஏதாவது உங்களுக்கு ஒரு ஊழியராக நீங்கள் இருக்கீங்க, இதெல்லாம் கொண்டு வந்து நல்லாயிருக்கும், மெனுவில் கொண்டு வந்து நல்லாயிருக்கும், இல்லை சில மாற்றங்கள்லாம் கொண்டு வந்து நல்லாயிருக்கும்னு சில விஷயங்கள் உங்களுக்கு இருக்கலாம்ல, அது மாதிரி ஏதாவது இருக்கா? சில பேர் எல்லாம் ஒயிட் ரைஸ் கேட்குறாங்க, சாம்பார் கேட்குறாங்க, பொரியல் இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். வேறு ஏதாவது ஒரு ஊழியராக நீங்கள் எவ்வளோ வருஷமாக இங்கே இருக்கீங்க? நாங்கள் கேன்டீன் ஆரம்பிச்சதுலேருந்து 13 வருஷமா ஒர்க் பண்ணுறோம். 300 ரூபாயில ஆரம்பித்தோம். இப்போ வந்து 25 ரூபாய் தான் ஸ்டாலின் வந்து ஏற்றிருக்காரு. அது எப்படி எங்களுக்கு பத்தும்? யாருமே வரமாட்டாங்க. 12 பேர் கேன்டீனில் இருந்தோம். இப்போ நாங்கள் ஒரு 6 பேர் தான் இருக்கோம். 6 இன்சார்ஜோட ஒரு 7 பேர். இப்போ சாருங்க வந்து ஆள் போட்டுங்கன்னா ஆள் வரமாட்டுறாங்க. இந்த 300 ரூபாய் சம்பளத்துக்கு நாங்கள் வரலைன்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு வந்து இது வந்து நாங்கள் வீடு மாரி ரொம்ப லைக் பண்ணிட்டோம். எங்களுக்கு சமைக்கிறதுக்கு ஒரு சேவை, இது சாப்பிட்றாங்க எங்களால், அதனால நாங்கள் ஒரு சேவையாக செய்கிறோம். இது வந்து இப்போ 300 ரூபாயிலேருந்து இப்போ 325 ரூபா. ஆமாம், 25 ரூபாய் ஏற்றிருக்காங்க. அது எங்களுக்கு எப்படி பார்த்தோம்? அமைச்சர்கிட்ட சொன்னீங்களா இந்த மாதிரி? சொல்லியிருக்கோம் பேசுகிறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ திமுக ஆட்சிக்கும் இப்போ தாவேக ஆட்சி வந்திருக்கு, என்ன மாதிரி மாற்றங்கள் வருதுன்னு நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க? இப்போ எதாவது நடந்திருக்குங்களா? அவரு நல்லா செய்வாரு, மாற்றம் ஏற்படும். எங்களுக்கும் சம்பளம் ஏற்றி லீவ் கிடையாது. மொத்தத்தில் 24 மணி நேரம் நாங்கள் ரன்னிங்லேயே இருக்கணும். இங்கே ஒரு தீபாவளி, பொங்கல் எதுக்குமே எங்களுக்கு லீவ் கிடையாது. லீவ் போட்டால் சம்பளம் பிடிச்சிப்பாங்க. அதனால எங்களுக்கு லீவு வேணும் ஃபர்ஸ்ட். உடம்பு சரியில்லைனா கூட இங்கே வந்துடணும் நாங்கள், ஏன்னா ஆள் இல்லை.
எங்களை நம்பி தான் இங்கே கேன்டீனே இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால நாங்கள் வந்துருவோம் வேலை செய்வோம், ஏதோ டேப்லெட் போட்டுன்னு இங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அம்மா வணக்கம். நீங்கள் எவ்வளோ வருஷமா இங்கே அம்மா உணவகத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க? 10 வருஷமா செய்கிறோம் சார். இப்போ அமைச்சர் வந்து பார்த்தாங்களா? இப்போ அம்மா உணவகத்தை வந்து செக் பண்ணாங்களா? வந்து செக் பண்ணுறாங்க சார். என்ன சொன்னீங்க? அவங்க என்ன சொன்னாங்க? கோரிக்கைகள் வச்சிங்களா? அவங்க வந்து இது மாதிரி ரொம்ப சுத்தபத்தமாக வச்சுக்கணும், க்ளீனாக வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் 10 வருஷமாக வேலை செய்கிறோம், 300 ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க. அது எங்களுக்கு கட்டுப்படி ஆகலை. அதே மாதிரி நேரத்தோட வீட்டுக்கு போக முடியல. அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆள் போட்டு நல்லா பண்ணணும், இது மாற்றி செய்யணும்னு நாங்களும் இருக்கிறோம். அந்த அளவுக்கு அவர் கொஞ்சம் செஞ்சால் நல்லாயிருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். இப்போ அம்மா உணவகத்தில் ஒரு நாளைக்கு எவ்வளோ பேர் சாப்பிடுவாங்க? இது வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ பேருன்னு சொல்ல முடியாது சார். சராசரியாக எவ்வளோ பேர் வருவாங்க? ஒரு 500 பேர் 600 பேர் வருவாங்க. ஒரு சில டைமில் 400 பேர் வருவாங்க. உங்களுக்கு ஏதாவது இப்போ நீங்கள் இவ்வளோ நாள் வேலை செய்கிறீங்க, 10-15 வருஷமாக வேலை செய்கிறீங்க அம்மா உணவகத்தில், இதெல்லாம் இன்னும் நல்லா பண்ணிருக்கலாமே, இன்னும் பண்ணலாமே, இந்த ஆட்சியாவது நடக்கணும் அப்படின்னு தான் இருக்குங்களா? கண்டிப்பாக இருக்குது சார். நாங்கள் எதிர்பார்த்து தான் இருக்கிறோம் சார். அது என்னன்னு சொல்ல முடியுமா? இதெல்லாம் நடந்தால் நல்லா இருக்கும் அம்மா உணவகத்தில்? சம்பளம் கொஞ்சம் ஏற்றணும், நல்லா இந்த சாப்பாடோட இந்த கேன்டீன் கொஞ்சம் நல்லா ரெடி பண்ணி கொடுக்கணும். அதே மாதிரி இந்த சம்பளம் கொஞ்சம் ஏற்றி கொடுக்கணும். இந்த சாப்பாடோட வேறு சாப்பாடு கொஞ்சம் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் மக்களுக்கு. இப்போ 500 பேர் சாப்பிட்றாங்கன்னா ஒரு 1000 பேர் சேல்ஸ் பண்ணுறது அளவுக்கு வரும் சார். அதெல்லாம் நாங்கள் ஆனால் இப்போ அதிகமாக வர்றாங்களா வெளியே இருந்து அம்மா வராங்க சார் எல்லாமே வராங்க. இப்போ எது அதிகமாக இங்கே வந்து விரும்பி சாப்பிட்றாங்க அம்மா உணவகத்துக்கு? எல்லா சாப்பாடும் விரும்பி சாப்பிட்றாங்க சார். எதுவும் விரும்பாது இல்லை. அதாவது அவங்க இல்லாதவங்களாம் பசிக்கு தான் வந்து சாப்பிட்றாங்க சார். இருக்கப்பட்டவங்க ஹோட்டலுக்கு போகிறாங்க, இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, இங்கே போனால் இது சாப்பிடலான்னு சாப்பிட்டு போகிறாங்க சார். நீங்கள் அம்மா உணவகத்தில் ரெகுலராக சாப்பிடுவீங்களா? இல்லை, நான் வந்து பார்த்தீங்கன்னா திருத்தலேருந்து வரேன். நான் எனக்கு ஒரு பர் டேக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் 100 rupees ஃபுட்டுக்கு மட்டும் கிடையாது. எனக்கு லாஸ்ட்டு 3 வீக்ஸாக நான் வந்து இந்த சைடு வந்து லாஸ்ட் ஒன் மந்த்தாக வந்துட்டு இருக்கேன். 3 வீக்ஸாக வந்து இந்த சைடு தான் வருவேன், உள்ளே வர மாட்டேன். ஏன்னா ஃபுல்லாக வந்து அவ்வளோ க்ளீனாக இருக்காது. அந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் நல்லா இருக்காது. இப்போ தான் வந்து ஒரு 1 வீக்காக இங்கே வந்து சாப்பிட்ருக்கேன். பார்த்தா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டாங்க, ஃபுட்டு நல்லா இருக்குது. எனக்கு இப்போ இன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபா வந்து 10 ரூபா ஆகிட்டு. பர் டேக்கு 100 ரூபா இருந்தது எனக்கு ஃபுட்டுக்கு மட்டுமே. இப்போ ஒரு நாளைக்கு 10 ரூபா தான் ஆகுது. ஸோ காஸ்ட் மொத்தம் ரெடியூஸ் ஆகிடுச்சு. எனக்கு ஃபுட்டும் கரெக்டாக இருக்குது. ஃபுட்டு டேஸ்ட்டாக இருக்குங்களா? கொடுக்குற இதுக்கு கரெக்டாக இருக்குங்களா? வேல்யூபிள் ஃபார் மணி. ஓகே. இப்போ விஜய் வந்து ஆட்சிக்கு வந்திருக்காரு, ஏதாவது மாற்றம் எதுவும் வந்திருக்குங்களா? முன்னாடி இருந்த ஃபுட்டுக்கும் இப்போ இருந்த ஃபுட்டுக்கும் ஏதாவது வந்து டேஸ்ட் டிஃப்ரென்ஸு இல்லை நீட்டாக பண்ணுறாங்க அப்படி ஏதாவது இருக்குங்களா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது போர்டில் வந்து பெருநகர் உணவகம் மட்டும் போட்டிருக்கோம். அந்த அம்மான்ற பேரை மறைச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க காஸ்ட் எவ்வளோ காஸ்ட் ஆகுது அந்த போர்டில் இருக்காது. இப்போ நான் பார்க்கும்போது வந்து அம்மா அந்த பேர் அம்மான்னு எடுத்திருக்காங்க. அப்புறம் வந்து வேல்யூ ஆஃப் காஸ்ட், ஒவ்வொரு ஃபுட்டுக்கும் எவ்வளோ காஸ்ட் இருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க. எல்லாமே ஒரு மாற்றம். எவ்வளோ நாளாக அம்மா உணவகத்தில் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? இப்போ ஒரு 2-3 மாதமாக சாப்பிட்டுருக்கேன். நல்லா இருக்குங்களா சாப்பாடு? இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நல்லா இருக்குது. காலையில் இட்லி நல்லா இருக்குது, பொங்கலும் நல்லா இருக்குது. முன்ன விட இப்போ நல்லா இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிஎம்பி கவர்மெண்ட் தாங்க. இப்போ விஜய் வந்ததுக்கப்புறம் ஏதாவது இப்போ அம்மா உணவகத்தில் மாற்றங்கள், கவனிப்பில் ஏதாவது மாற்றங்கள் அப்படி தான் இப்போ வந்து மாற்றம் பார்த்தீங்கன்னாக்கா முன்ன விட இப்போ ரிச்சாக இருக்குது. நல்லா சுத்தமாக பண்ணுறாங்க. காலையில் பார்த்தீங்கன்னா முன்னத்துக்கு இட்லி நல்லா இருக்காது, சாப்பிட முடியாது, புளிப்பாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ரிச்சாக கடையில் எப்படி இருக்குது அதே மாதிரி இருக்குது. இட்லி பொங்கலும் நல்லா இருக்குது. ஆனால் நீங்கள் எவ்வளோ வருஷமாக இப்போ அம்மா உணவகத்தில் சாப்பிட்டு? அம்மா உணவகத்தில் வந்து நாங்கள் வந்து டெய்லி கூலிக்காரன். அம்மா உணவகத்தில் சாப்பிட்டுருந்தேன், இதே பைசைக்கு சாப்பிட்டுருந்தேன். ஆனால் இப்போ வந்து விஜய் வந்த உடனே ஒரு மாற்றம் நல்லா இருக்குது சாப்பாடு. எந்த குறையும் இல்லை. என்ன மாற்றங்கள் இருக்குது உங்களுக்கு தெரியுது? டேஸ்ட் இருக்குது, சுத்த உட்காந்து சாப்பிடுறது, நல்லா தெளிவான டைல்ஸ் வந்து தொடச்சி பளிச்சுன்னு காட்டுறாங்க. முன்னாடி எப்படி இருக்கு? முன்னாடின்னா கொஞ்சம் நல்லா கொஞ்சம் அசிங்கம், அவ்வளோதான். ஆனால் நல்ல மாற்றம், சாப்பாடு டேஸ்ட்டு வந்த உடனே உள்ளே வர்றதுக்கு நல்லா நம்ம வீடு மாரி. என்ன அதிகமாக இங்கே சாப்பிடுவீங்க நீங்கள்? சாம்பார் சாதம், தயிர் சாதம், லெமன் சாதம், கீரை சாதம். இப்போ சாம்பார் கீரை எனக்கு பிடிக்கும். மதியானம் மட்டும் தான் சாப்பிடுவீங்களா எப்படி? மதியானம் மட்டும். நான் கொஞ்சம் கூலிக்காரன், கொஞ்சம் வெளியில் போவேன் வேலைக்கு. டெய்லி சாப்பிட்டோம். நம்ம கூட நல்லா தெரியும். நேற்று கூட கையெழுத்து போட்டோம், சாப்பிட்டு நன்றி விஜய்க்கு நன்றி சொல்லிட்டு போகிறோம். இப்போ நீங்கள் அம்மா உணவகத்தில் நீங்கள் ரெகுலராக சாப்பிடுவீங்களா? இதுதான் தெரியல, லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்ற அம்மா உணவகத்தில். காசு இல்லைன்னு சொல்லி சாப்பிட வந்து எப்படி இருக்குது இப்போ ஃபஸ்ட் டைம்? எல்லாமே நல்லா இருக்குது. சாப்பாடுலாம் குறை சொல்ல முடியாது, எல்லாம் நல்லா முதலமைச்சருக்கு நன்றி. எவ்வளோ நாளாக நீங்கள் அம்மா உணவகத்தில் சாப்பிட்றீங்க? அம்மா ஆரம்பிச்சதுலேருந்தே சாப்பிட்டுருக்கேன் சார். ஓ, ஸ்டார்டிங்லேருந்தே சாப்பிட்றீங்களா? ஓகே. இது எப்படி ஃபுட்டு நல்லா இருக்குங்களா? இப்போ முன்னாடிக்கும் இப்போ ஏதாவது மாற்றங்கள் தெரியுதா?
மாற்றங்கள்லாம் எதுவும் இல்லை, அதே தான் பண்ணியிருக்காங்க. மாற்றம் எதுவும் பண்ணுறேன்டாங்க, எதுவும் பண்ணல மாற்றம்லாம். ம். அதே அளவு தான், அதுதான் தரமாக எதுவும் கிடையாது. கொஞ்சம் இது விஜய் வந்ததுக்கப்புறம் மாற்றங்கள்லாம் இருக்குன்னு மாதிரி சொல்கிறாங்களே, மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அது திறந்துருக்காரு, எல்லாம் மூணுனதெல்லாம் திறந்துருக்காரு. மாற்றம்லாம் எதுவும் இல்லை சார். மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.